வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். வெல்கம் டு அவர் எபிசோட் 2 to 3 minutes English. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறது, எங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறது, இங்கே அந்த வேர்டு சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கக்கன் ப்ராக்டிஸ் செஷன் அப்படின்னு நம்மளுடைய வெப்சைட் இருக்கு இல்லையா, எஜுகேஷன் வெப்சைட் kakkaneducation.in. அதில் நம்ம வந்து ஒரு கோர்ஸ் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்திங்கன்னா கிராமர் பார்ட், தட் மீன்ஸ் டென்சஸோடைய பிளேலிஸ்ட் ஃபுல்லாக, அதில் வந்து ஒவ்வொரு டென்ஸும் முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் மூணு டென்ஸை கவர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஒர்க் ஷீட் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா மோர் தென் 17 வீடியோஸ், 11 மார்க் டெஸ்ட், 4 ஒர்க் ஷீட் இருக்கும். அந்த பார்ட்டை ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு செஷன் ஒன்று இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளார ஒரு 20 வீடியோஸ் இருக்கும். ஒரு ஸ்டோரி எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி வந்து இங்கிலீஷில் பேசி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி அந்த கோர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு என்ன டவுட்னாலும் டைரெக்டாக நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். தென் அந்த மார்க் டெஸ்ட், அந்த ஒர்க் ஷீட் எல்லாமே நீங்கள் டைரெக்டாக எனக்கு அனுப்பலாம். நான் உங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணி கொடுப்பேன். தென் ஒன் மோர் திங், வேறு ஏதாவது அந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா, இது கம்ப்ளீட்டாக ஆஃப்லைன் ரெக்கார்டட் வீடியோஸ் தான். நீங்கள் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதை நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பேன். ஏதாவது டவுட்னா உங்களுக்கு கீழே ஒரு நம்பர் ஒன்று தெரியும், அந்த நம்பருக்கு என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லையா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் டென்ஸ், தட் மீன்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், அதை பேஸ் பண்ணி சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சம் செட் ஆஃப் சென்டென்சஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பார்ப்போம். இப்போது எனக்கு வந்து 1980 அவரை தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோன் ஹிம் சின்ஸ் 1980. 1980 எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு அர்த்தம். இப்போவுமே தெரியும் தான். ஸோ அது பாஸ்டில் ஆரம்பித்து தென் இப்போ வரைக்குமே அந்த ப்ரெசன்ட், அதுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, ஒரு இம்பேக்ட் இருக்குது இல்லையா. இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் நோன் ஹர் சின்ஸ் மை சைல்ட்ஹுட். எனக்கு அவளை என்னுடைய சின்ன வயசுலேருந்தே, குழந்தை பருவத்துலேருந்தே தெரியும். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே தெரியும். ஸோ அந்த பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா? அந்த டைம்லைன் உங்களுக்கு புரியுதா? I have known him since my childhood. அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். I have always liked you. I have always liked you. எனக்கு உன்னை எப்போதுமே பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். முன்னாடியே எனக்கு உன்னை பிடிக்கும், இப்போயும் பிடிக்கும். இப்போ உன்னை பிடிக்கல அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இப்போயும் உன்னை வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? இந்த சின்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான கீவேர்டு. நெக்ஸ்ட்டு இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். How long have you been here? எவ்வளவு நாளாக நீ வந்து இங்கே இருக்கிற? எவ்வளவு நாளாக, எவ்வளவு ஆண்டுகளாக, எவ்வளவு மாதங்களாக, நம்ம எதுக்கு வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். How long have you been here? We have always lived here. நாங்கள் எப்போதுமே இங்கே தான் இருக்கோம். அதாவது முன்னத்துலேருந்தே நாங்கள் இங்கே தான் இருக்கோம், ஆனால் இப்போவும் இங்கே தான் இருக்கோம். ஓகேவா? வி ஹவ் ஆல்வேஸ் லிவ்டு ஹியர்னா பாஸ்டில் கொஞ்சம் காலம் முன்னாடி நீங்கள் அங்கே இருக்கீங்க, ஆனால் இப்போ வரைக்குமே இங்கே தான் இருக்கீங்க. இப்போ நம்ம பார்த்த அத்தனை சென்டென்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த பாஸ்ட்டுக்கும் அந்த ப்ரெசண்ட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தது, ஒரு இம்பேக்ட் இருந்தது. அந்த டைம்லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டட் ஈவெண்ட்ஸ் தான். அந்த ஈவெண்ட் வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டோ பெரிய ஈவெண்ட்டோ, ஆனால் அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருக்கும். நேத்தியோட, போன மாதத்தோட, போன வாரத்தோட அது முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான். முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஐ சா லூசி எஸ்டர்டே. நேற்று நான் வந்து லூசி பார்த்தேன். நேற்று பார்த்துட்டீங்க, அவ்வளோதான். இது முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். பாஸ்ட் ஈவெண்ட். டாம் வாஸ் இல் லாஸ்ட் வீக். போன வாரம் டாம்க்கு வந்து உடம்பு முடியல. போன வாரம், இந்த லாஸ்ட் வீக், எஸ்டர்டே, இதெல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கான கீவேர்ட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ண முடியாது. ஹி வாஸ் born in 1980. ஐ met her 2 years ago. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அவளை வந்து பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் ஈவெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ அதனால தான் நம்ம இங்கெல்லாம் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன். இந்த டாஸ்க்கை உங்களால் கிளியராக ஆன்சர் பண்ண முடிஞ்சாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள். ஐ ஹாவ் ஸ்டடீட் அட் தி ஸ்கூல் ஃப்ரம் 1990 to 1996.
I have studied at this school from 1990 to 1996. இந்த சென்டென்ஸ் கரெக்டா? அப்படி இல்லையா? I studied at this school from 1990 to 1996. Which one is correct and why? எனக்கு அதுக்கான ரீசனும், எனக்கு எது கரெக்ட் ஏன் அப்படிங்கிற ரீசனும் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். Give your valuable comments. Share this video with English seekers. Ask them to subscribe if it is valuable.